அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை நம்ம இப்போ வாழ்கிறோம். இந்தியா பாகிஸ்தான் வார் பயங்கரமாக போயிட்டுருக்குங்க. உக்ரைனு ரஷ்யா ஆரம்பிச்சுது, அடுத்தது பாலஸ்தீனு ஈரானு இஸ்ரேல் பாலஸ்தீனு, இப்போ இந்தியா பாகிஸ்தான். வாழ்க்கை நிச்சயம் இல்லாத வாழ்க்கை நம்ம லைஃப். நேற்று நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லை. எப்போ தான் இந்த போர் முடியுமோன்னு இருக்குது. ஐபிஎல்லில் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆனால் தமிழ்நாடு அப்படியே தமிழ்நாடு மாதிரி தான் இருக்குது. ஆனால் நார்த்தில் தான் ரொம்ப பயங்கரமாக இதுவாக இருக்கும். மற்றபடி வேறு என்னங்க சொல்கிறது. நல்லா நம்ம ஆர்மிலாம் வேறு லெவலில் வேலை செய்கிறாங்கங்க. அவங்களுக்காக நம்ம பயங்கரமாக வேண்டிக்கணும். ஆர்மிஸ்க்கு அவங்க ஃபேமிலி நல்லா இருக்கணும். நம்ம இங்கே நல்லா தூங்குகிறோம், அவங்க நம்ம உயிரை பாதுகாக்கணும், நாட்டை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ உழைக்கிறாங்க. நீங்கள் நல்லா சாப்பிட்டு தூங்கின்னு இருக்கிறோம், அவங்க தான் நம்மளை பாதுகாக்கிறாங்க. ஆனால் மிசைல்லாம் வேறு லெவலில் இஸ்ரேல்லேருந்து ஒரு மிசைலை இறக்கிக்கிறாங்க. நியூஸ் பார்த்தேன், சும்மா வெடித்து தள்ளுதான் ட்ரோன் மாதிரி. அவங்க எல்லாம் போட்டு தாக்கிட்டாங்க. லாகூர், பெஷாவர், இஸ்லாமாபாத், கராச்சி போட்டு நேற்று பயங்கரமாக இதுவாயிடுச்சு. என்ன அடிங்க எப்பா, என்ன அடி எப்பா, கொஞ்சம் நெஞ்ச அடியா, பயங்கர அடி. அதனால் நான் தான் ஆள் பெரிய ஆள், நீ தான் பெரிய ஆள், நான் கெத்து நீ கெத்து, இதெல்லாம் தேவையில்லை. எத்தனை நிமிஷம் என்ன வேணாலும் நடக்கலாம் அந்த உலகத்தில். எப்படி என்ன வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். இருக்கிற லைஃப்பை சந்தோஷமாக இருங்க. ஆனால் இந்த ஜென்ரேஷன் தான் ரொம்ப எல்லாம் கோவிடு பார்த்தோம், வாரெல்லாம் பார்க்குறோம். ஆனால் நமக்கு முன்னால் இருந்த ஜென்ரேஷனு இதுவும் நல்லா பார்த்துருந்தாங்க. பயங்கரமாக போகுது. வேறு என்ன சொல்கிறது.